ஹாய், இன்றைக்கி ஒரு குக்கிங் vlog பார்த்துடலாமா? என்ன அப்படின்னா, என்னோடய 7 மந்த் பேபிக்கு நான் எப்படி பம்ப்கின் ரைஸ் கொடுத்தேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் நல்லெண்ணெயும் கொஞ்சம் கீயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து சீரகம், ஒரு 5-6 மிளகு போட்டு அதில் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம உரித்து வச்சுருந்த 5 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, 2 கருவேப்பிலை, கொத்தமல்லி அந்த தலை மட்டும் இதெல்லாம் சேர்த்து அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். அந்த எண்ணெயிலே அந்த நெய்யிலே வந்து 3 to 4 minutes அப்படியே நல்லா சாட்டே பண்ணிங்க அப்படின்னா அது கொஞ்சம் வதங்கிடும். ஸோ அது கூடயே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பம்ப்கின். ஸோ எல்லோ பம்ப்கின் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையுமே அதில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உப்பு வந்து நான் போட மாட்டேன். ஸோ உப்பு நான் ஆட் பண்ணல என் பையனுக்கு. ஸோ மஞ்சத்தூள் மட்டும் தான் ஆட் பண்ணேன். ஸோ பம்ப்கின் போட்டு ஒரு அகெயின் 3 to 4 minutes நல்லா சாட்டே பண்ணுங்கள். ஒன்று வெளியே எகிரி போயிடுச்சு. நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறமா மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதையுமே போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. சாட்டே பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி ஒரு 1/2 hour முன்னாடியே அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருந்தேன். ஒரு 4 to 5 times நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஸ்பூன் அரிசி, 1 ஸ்பூன் சிறுபருப்பு ரெண்டுமே சேர்த்து நல்லா ஊற வச்சுட்டு அதையுமே அதை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தண்ணி பாயில் ஆனதுக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 to 4 whistles போதும். தண்ணி ரொம்பவும் வச்சிடாதீங்க. மீடியமாக தண்ணி வச்சோன்னா குக்கர்லேருந்து வெளியே வராமல் நல்லா பந்து போல் வெந்து வரும். நான் ஒரு 4 whistles வச்சேன். 4 whistles வச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா பஞ்சு போல் வெந்துருந்துச்சு. அதை அப்படியே நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை கூல்டவுன் ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அவனுக்கு எப்போவும் கொடுக்குற பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 2 ட்ராப் கீ மட்டும் போட்டு கொடுத்தேன்னா அவன் நல்லா சாப்பிடுவான். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பேபிக்கு உங்கள் ஃபீட்பேக் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.